ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்குது. கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைக்குது. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, வெறித்தனமா உழைக்கணுங்க. எதை பத்தியுமே நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த பக்கம் என்ன சொல்றான், பின்னால என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தியுமே நம்ம வந்து கவலைப்படாம நம்ம என்னவாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கணும். அதுக்காக நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும். விடாமுயற்சியோட நம்ம அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். கிடைச்ச உடனே நம்ம வந்து வெற்றி மமதையில வந்து இருந்துடவே கூடாது. கிடைத்த உடனே அதை விட நம்ம வேகமா ஓடணும். ஸோ வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா மற்றவங்க ஆச்சரிய கண்களோட அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆச்சரிய கண்களோட பார்க்கும்படியாக நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெற்று காமிக்கணுங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. மைக் டைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸிங் வீரர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு கேள்வி, ஏங்க நீங்க பயிற்சிக்காக 4 மணிக்கே எழுந்துடுவீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை, நான் 4 மணிக்கு ஓடிக்கொண்டு இருப்பேன், அதுக்கு முன்னாலே வந்து நான் எழுந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நீங்க தான் உலக சாம்பியன் ஆச்சு, எதுக்கு நீங்க இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதுதான் நான் உலக சாம்பியனே என்பதற்காக தான் நான் இந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய எதிரிகள் எல்லாம் வெற்றி மமதையில் பார்ட்டி வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து தூங்கிட்டு அவங்களுடைய உடல் எடையை வந்து வெயிட் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களில் ஒருத்தர் 4 மணிக்கு எழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னா நான் 2 மணிக்கே எழுந்து பயிற்சி செய்வேன். அதில் யாராவது ஒருத்தர் 2 மணிக்கே எழுந்து பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன்னா நான் தூங்குறதையே வந்து நிறுத்திட்டு நான் என்னுடைய பயிற்சியை வந்து நான் தொடங்கிட்டு இருப்பேன். ஸோ நம்மளுடைய எதிரிகள் 4 மணிக்கு எழுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை விட நம்ம எக்ஸ்ட்ராடினரியாகவே நம்மளுடைய எஃபர்ட்டை நம்ம வந்து போடணும், நம்ம உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம அடைய முடியும், நம்மள டாப் லெவலில் இருக்க முடியும். ஸோ நான் அந்த பயிற்சியை விடாமல் நான் சாம்பியனா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நான் எப்பவுமே வந்து நான் டாப்பர் இல்லை, நான் வந்து சாம்பியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் வந்து எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் இது வரைக்கும் டாப் லெவல்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஸோ நம்மளுடைய வெற்றி மமதையில் இருக்காம நம்மளுடைய இலக்கை அடையிற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போதான் நம்ம வந்து டாப் லெவல்ல இருக்கணும். யாருமே செய்ய முடியாத ஒரு வேலையை, யாருமே செய்ய அந்த டைம் எடுக்காத அந்த டைமை அவங்க இந்த டைமில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதை விட நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து டாப் லெவலில் இருக்க முடியுமே. ஸோ நம்ம டீச்சராக இருக்கும்போதோ இல்லை வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதோ எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணாலும் மற்றவங்க செய்கிறத காட்டிலும் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கவே முடியும். ஸோ இது நான் என்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டாப் லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. ஸோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.